பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரான ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் அவசர அவசரமா எடுத்தோடனே நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம், இது முடியாது, எங்க மேல போர் திணிக்கப்பட்டு விட்டது, இந்தியா எங்களை தாக்கி விட்டது, எங்களுக்கு ஆர்டிகல் 51 யூஎன் சட்டப்படி திருப்பி அடிக்க எல்லா உரிமைகளும் இருக்கு, அப்புறம் எங்களுக்கு மட்டும் இல்லையா, அதனாலதான் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற நம்ம தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அவர் தரப்புல இருந்து ஆதங்கப்பட்டு பெருமளவுல பேசிக்கிறாரு. செக்யூரிட்டி கேபினெட் எல்லாம் கூப்பிட்டுக்கிறாரு, ஒன்னும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத இது இருக்கக்கூடிய விஷயம். பட் இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரெஷர் ஏறி டென்ஷன் ஆகி முடியல நட்டுக்கிட்டு நிக்குது, ரொம்ப டென்ஷனா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் பண்ணி நாங்க ரிட்டாலியேட் பண்ணியே ஆவோம். அது மட்டும் இல்லாம ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறார், இந்த தடவை இடத்தையும் நேரத்தையும் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறது போல. சரி பண்ணுங்க பாப்பா என்னதான் சரிங்க அப்படிங்கிறது போல. ஸோ பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹை பிபி இருக்கிறாங்க, கொஞ்சம் ஆஸ்பத்திரியில போய் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்க தரப்பு வந்து பேசிட்டாங்க. அடுத்து இன்னொன்னு அமெரிக்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் சேம் அப்படிங்கிறாங்க, உங்களை பார்த்த எல்லாரும் சேம்ங்கிறாங்க ட்ரம்ப் அவர்களே, யூ ஆர் அ சேம் அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் வந்து சேம்ங்கிறாரு பாருங்களேன். அதாவது அட்டாக் நடந்துருச்சு இல்லையா, ஸோ நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் இல்லையா, அது வந்து ஷேம். அம்மா ரொம்ப வருஷமா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, பண்ண வச்சதே நீங்க தான் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது நான் கேள்விப்பட்டேன், பல நாள்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்த்தாகணும் அப்படிங்கிற பெருமளவுல. அதாவது இது போல ஒரு சிக்கல்களை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியஸ்தம் பண்ண வர அப்படிங்கிறது போல அமெரிக்கா வந்து உட்காந்து நாட்டாம பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகளுக்கு விடவே கூடாது, உதச்சு வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. எது எப்படியோ அவர் வந்து பண்ண ஷேம் அப்படிங்கிற சொல்லிக்கிறார். ரெண்டாவது மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஜித் தோவல் அவர்கள்ட்ட போன் பண்ணி பேசிக்கிறாங்க. ஸோ டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது பூஞ்ச் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் பகுதியில ஆர்ட்லரிகளை கொண்டு தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது, சில இமேஜஸ் எல்லாம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரு தரப்புலையும் மாறி மாறி சொல்றாங்க. இனிஷியலா வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்டை வந்து தாக்கிட்டோம் அப்படிங்கிற பாகிஸ்தான் தரப்பு சொன்னாங்க. பட் ஆனா அதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய இமேஜ் எல்லாம் 2024, 2023, 2022 டைம்ல கிராஸ் ஆன ஆக்சிடென்ட் ஆன விமானங்களோட இமேஜ் எடுத்து போட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற சொன்னாங்க. அதெல்லாம் பொய். இனிஷியலா எந்த ஒரு அட்டாக் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்புல இருந்து ஒரு விமானம் தாக்கப்பட்டிருக்கு, கிராஸ் ஆயிருக்கு, அது எந்த தரப்புல அப்படிங்கிறது தெரியல. வீடியோ பதிவுகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். வதந்திகள் தான், எதுவும் நம்ப வேணாம். மேபி டெக்னிக்கல் ஃபெயிலியரா கூட இருக்கலாம், வேற ஏதாவது காரணமா இருக்கலாம், நம்ம சைட்னா இல்ல அந்த சைட்னால அதே போல இருக்கலாம், என்ன ஏதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு சிவிலியன் விமானங்கள் பாகிஸ்தான்ல பறக்கிறது இல்ல. சிவிலியன் விமானங்கள் பாகிஸ்தான்ல பறக்காம எல்லாம் யூட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது இப்ப வரவே இல்லை. 48 மணி நேரத்துக்கு லாகூர் இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபிளை ஜோனை போட்டாங்க, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க பஞ்சாப் மற்ற பகுதிகள்லாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எல்லை பகுதி இருக்கு இல்லையா, ஜம்மு காஷ்மீர் பகுதி, அந்த இடத்துல பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம தரப்புல இருந்து குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்கோம். ராணுவத்தை யூஸ் பண்ணி மிலிட்டரி ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மிக மிக மோசமான விஷயம். நாங்க தாக்குதல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாத பகுதியில தாக்குதல் பண்ணிக்கிறோம். மொத்தம் 9 இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறோம். இனிஷியலா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 55 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க, 18 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் தீவிரவாதிகள் தான், சிவிலியன் பகுதி அப்படிங்கிறத பாகிஸ்தான் சொல்றாங்க. சிவிலியன் தான் தீவிரவாதிகளா இருக்காங்க. சோ தீவிரவாதிகள் மேல நம்ம தாக்குதல் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் வெல் கன்ஃபார்ம்டு, தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு மிசைலை ஏவி விடும் ஒரு இடத்துல. தேவையில்லாத தாக்குதல்லாம் செய்ய போறது கிடையாது, ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக் செஞ்சிருக்கோம். அதுவும் அதிக அளவுல கூடி இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானு இந்த தீவிரவாதிகளை பத்திரப்படுத்தணுன்றதுக்காக ஒரு இடத்துலையும் கொண்டு போய் பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம தெளிவா ரிகானிசான்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உளவு வேலை பார்த்து ப்ரிசைஸ்டா அடிச்சிருக்கிறோம். ஸோ தீவிரவாதிகளுக்கு பெரும் சேதம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று இடத்துல. யாரு நம்ம மேல தாக்குதல் பண்ணாங்களோ அவங்கள நம்ம திருப்பி அடிச்சிருக்கிறோம். இது மிக பெரும் வெற்றி இந்தியாவுக்கு, இந்திய ராணுவத்துக்கும் மிக பெரும் வெற்றி. ஆனா பாகிஸ்தான் திரும்ப இதை தொடர்கதியா கொண்டு வராங்க அப்படிங்கும் போது, ஏதாவது எசக்கு புசுக்கா செய்யறாங்க அப்படிங்கும் போது விபரீதமா மாறிடும். அது மட்டும் இல்லாம துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட கூப்பிட்டு பேசி இருக்கிறாங்க. ஸோ உறவுகள் மேம்படுத்தப்படுறாங்களாமா. அடுத்த நம்ம ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மாஸ்கோல பயங்கரமான தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகள் வருது. இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா 2 இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த பகுதிகளிலும் மிக பெரும் அளவுல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த டைம்ல ஜாப்ரோசியால 13 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல். உக்ரைன்ல இருக்கக்கூடிய போலீஸ் தரப்பு இருந்து அந்த ரெஸ்கியூ டீம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தரப்பு இருந்து வரக்கூடிய வீடியோ பதிவுகள் பயங்கரமான அட்டாக், சிவிலியன் வாழும் பகுதி அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க.
ரஷ்யா இந்த ஜாப்ரோசியா பகுதி அப்படின்னாலே தெரியும். ஸோ இந்த பகுதிகள்ல இருந்தெல்லாம் இந்த ராஸ்டவாண்டவ் இந்த பகுதிகளை தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல 13 இடங்கள்ல தாக்குதல் நடந்திருக்கு. வெடிசத்தங்கள் கிட்டதா சொல்லப்பட்டு வருது. அது சேம் டைம் சைட்ல ஒரு மேப் லோட் ஆயிருக்கும். அது எல்லாமே ஏர் ரைட் சைரன் அடிச்சிட்டு இருக்கு. கீவ்ல 3 இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ். ஸோ உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயும் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. இருதரப்புலயும் ஒரு மேசிவான பில்டப் நடந்துட்டு இருக்கு. மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மே 9 விக்டரி டே பரேட் வருது. அந்த டைம்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் சஃபர் பண்ண வைக்கணுன்றதுக்காக இப்ப இருந்தே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன்களை அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இது மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ட்ரம்ப் அவர்களே இது சேம் இல்லைங்களா அப்படிங்கிறதோட பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுதான் சேம்? அவங்க செஞ்சாங்கன்னா சேம் இல்லை, இது மத்தவங்க செஞ்சாங்கன்னா சேம் அப்படிங்கிறதுல ஷேம்ஃபுல்லா பேசக்கூடிய நபர் தான் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு பலர் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? ட்ரம்ப் அவர்கள் ஷேமா இல்லையா, ஷேமமா இருக்கிறவர் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு. ஸோ உடனுக்குடனே அப்டேட் வரதை நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன ஷார்ட் வீடியோவா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது பில்டப் ஆச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு கரண்டா வரக்கூடியது 55 நபர்கள்ட்ட காயமடைஞ்சிருக்காங்க. 18 நபர்கள் பாகிஸ்தான்ல இறந்துருக்காங்க. தீவிரவாதிகள் இறந்திருக்காங்க. நம்ம சைடு இல்ல பாகிஸ்தான் சைடு அன்கன்ஃபார்ம்டு. பட் ஆனா ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கு. அதை ஷாட் டவுன் பண்ணாங்கன்னு பாகிஸ்தான் தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. நம்ம தரப்புல இருந்து நம்ம ஒரு விமானத்தை ஷாட் டவுன் பண்ணிக்கிறோம்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியலா வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இப்ப எடுக்கப்பட்ட பதிவா இல்ல பழைய முன்னாடி காலத்துல எடுக்கப்பட்ட பதிவா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா தான் தெரியும். ஆனா பூஞ்ச் பகுதி சில பகுதிகளில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது துப்பாக்கி சூடு ஆர்டிலரி தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்லோவா இது கிராஜுவலா மிலிட்டரியோட இதுங்கிறது கம்மியாகும். பாகிஸ்தான் வெறும் வாய் தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பார்க்க முடியுது இனிஷியலா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பெருமளவில் எடுக்க முடியல அவங்களால. ஸோ வெயிட் பண்றாங்க. கேபினெட் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இல்ல சும்மா அங்கேயும் இங்கேயும் வந்து போக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். யூஎன் சீஃப் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, மிலிட்டரி யூஸ் பண்ணி எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு ஆந்தனோ கத்தரஸ் அவர்கள் வழக்கம் போல டைலாக இந்த தடவையும் சொல்லியிருக்கிறாரு. அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். பை.